ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய வேலைக்காக நீங்கள் அனைவருமே அப்ளை பண்ணி அனைவருமே இறுதி படிகளுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும்? இனிமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. ரிசல்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு மிக மிக முக்கியமா தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் குறித்து என்ன தகவல் வெளியிட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? டிஆர்பி ஆபீஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்திருக்காங்க? கூட்டுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்டேட் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு? இது எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல முழுமையாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல ரிசல்ட்டை குறித்த ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்பட்டிருக்குங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு ரிசல்ட் எப்போ வெளியிட போறாங்க அப்படின்றத குறித்து தகவல் கொடுத்திருக்காரு. கூட்டுத்துறை அமைச்சரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்டேட்னா வழங்கியிருக்காருன்னா, இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு எப்போ அப்டேட் ஆகும், என்ன லேட்டஸ்டா கொடுக்க போறாங்க, உண்மையான நிலவரம் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எப்படியெல்லாம் இருக்கு, எல்லாத்த குறித்து ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. டிஆர்பி மூலமாக ரெஸ்பெக்ட் மூலமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்காக. அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மார்ச் மாதம் முதல் வாரம் மார்ச் 1 to 6 ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நாம அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் பார்த்துக்கலாங்க. சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜுக்கான ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக டிஆர்பி ஆபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் அந்த டிஆர்பியோடைய நேரடியான நேர்காணலை நடத்தி முடிக்காம இருக்கு. மழை காலங்கள்ல அப்படியே நின்று போனதுனால நிறைய மாவட்டங்களில் டிஆர்பியோடைய நேர்காணல் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குங்க. இந்த நேர்காணலை முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட போறாங்க அப்படின்ற சில தகவல்கள் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 தினங்கள்ல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. கவலையே பட வேண்டாம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. சில விண்ணப்பத்தவர்கள் அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு வேலைக்காக அப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற அனைவருமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூட இருந்தாலும் இனிமே அப்டேட் கொடுக்கல. இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமே இந்த நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலை. இன்று நாள் இரவுக்குள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ரிசல்ட்டை குறித்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கூடிய விரைவில் நாங்கள் ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவுத்துறையுடைய பொறுப்புல பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட அந்த ரேஷன் கடைகள்ல இந்த பேக்கேஜ் கட்டுநர்கள், சேல்ஸ்மேன் இந்த பணிகளை பார்த்தீங்கன்னா நிரப்பதற்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கிட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. அவர்களுக்கு உண்டான நேரடி நேர்காணல்களும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்குங்க. நேர்காணல் முடிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை ரேஷன் கடையுடைய ரிசல்ட் இன்னும் வெளியிடப்படலை அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குற்றங்கள் சாட்டிட்டு இருக்காங்க. ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்று எல்லாம் 2-3 தினங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமாய் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.